அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த வேலைவாய்ப்பு, எந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 இப்போது டிசம்பர்லேயே வந்திருக்குது. ஜனவரிக்கு இந்த 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்திருக்குது. 2025 முதல் அரசு வேலையாக இந்த விஏஓ வேலை வந்திருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு ஏன் நான் 3 தடவை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ அதனால் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, டோட்டலாக வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்குது, இதில் முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எப்படி இருக்க போகுது, இது ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது ஏதாவது எக்ஸாம் ஃபீஸ் இருக்குதா, இதில் இந்த வேலைக்கு அப்ளைக்கு பண்ணும்போது எக்ஸாம் இருக்குதா, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்க போகுது, இதுக்கான சம்பளம் விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வர நோட்டிஃபிகேஷன் அப்கமிங்காக வரக்கூடிய அரசு வேலைகளாக இருக்கட்டும், இல்லை ரேஷன் வேலைக்கு ரிசல்ட்டை செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்ளை பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தோம்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராம உதவியாளர்னால் யார், கிராம உதவியாளருடைய வேலை என்ன, ஸோ அவர் வேலை பணிகள்லாம் எப்படி இருக்கும், இது நிறைய பேருக்கு சந்தேகம். ஃபஸ்ட்டு நான் அந்த வேலை எப்படி இருக்கும், அவருடைய பணி என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராம உதவியாளர்னால் யார் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே இவர் தான் பொறுப்பு, இந்த விஏஓ தான் பொறுப்பு. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு வருமான சான்றிதழ் வேணும், இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை டெத் சர்டிஃபிகேட்ஸ் வேணும், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் ஏதாச்சும் புதையல் கிடைக்குது, எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் வந்துச்சுன்னா, ஆற்றுல தண்ணி இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நிவாரண நிதிகள் வாங்கி தரதாகட்டும், நெல் பயிர்கள், கரும்பு பயிர்கள், இந்த மாதிரி விவசாய நிலங்கள்லாம் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டால், அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாக்க அதுலேயும் நிவாரண நிதிகள் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே இந்த கிராம உதவியாளர் தான் உங்களுக்கு எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. இவருடைய பணிகள்ன்றது எல்லாருக்குமே இதுதான். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய பணிகள் இதுதான். ஸோ இதுவரை தான் எல்லாமே பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ அவருடைய அவ்வளோ முக்கியமான பணிகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்ன போஸ்டிங் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கிராம உதவியாளர் வேலைக்கு தான் கொடுத்துருக்காங்க, விஏஓ வேலைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, வில்லேஜ் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது டோட்டல் வேக்கன்சி, ஓகேங்களா, இப்போ 38 மாவட்டத்துக்குமே தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேக்கன்சி. ஓகேங்களா? இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஏன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் சொல்கிறீங்க, ஆனால் மேலே 2024 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது டிசம்பர், இந்த மாதம் டிசம்பர்லேயே வந்ததுனால தான் இந்த 2024ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா?
ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, இதுக்கான குவாலிஃபிகேஷனை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், இந்த அரசு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஸோ யாரெல்லாம் மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஃபெயில் ஆகிருக்கீங்க, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டி சேலரி ஓகேங்களா, குரூப் லெவல் 6 சம்பளம் வந்து 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 35,000 வரைக்கும் இதுக்கான ஜாப் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, சம்பளம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் ஜாபோட லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டங்களுக்கு வேணால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அப்படி போட மாட்டாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் போஸ்டிங்கை போடுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் எப்படி நடக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், இது வந்து அப்கமிங்காக வரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். ஜனவரி முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்தில் கண்டிப்பாக இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான், அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. 2 அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, www.tnpec.gov.in/ இதுதான் அஃபிஷியல் சைட். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ வந்து 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த 38 மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி ஓகேங்களா. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, என் மாவட்டம் நான் சென்னை இருக்கேன், சென்னையில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் சைஸ் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எந்தெந்த பக்கத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுறீங்க. அதே மாதிரி எந்தெந்த காஞ்சிபுரம் எவ்வளோ வேகன்சி, கிருஷ்ணகிரி எவ்வளோ வேகன்சி, அதே மாதிரி வந்து செங்கல்பட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. தெளிவாக இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தெளிவாக மென்ஷன் பண்ணி தனித்தனியாகவே பிரிச்சியே நான் கொடுத்துருக்குறேன். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. தஞ்சாவூருக்கு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 வேகன்சி, மதுரைக்கு 155, திருவள்ளூருக்கு 151, ஈரோடுக்கு 141, சேலமுக்கு 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலைக்கு 103, இந்த மாதிரி 38 மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நார்மல் ஏஜை பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து சொல்லிடுறேன், 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லீம் எந்த கேட்டகரியில் வரவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மீதி அதராக இருக்கவங்க இருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மீது அதர் கேஸ்ட் வந்து 21லேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே பார்த்தாச்சு, 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எலிஜிபிலிட்டியை பார்த்தோம்னா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 12th டிப்ளமோ, ஐடிஐ இது எல்லாமே முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் கடைசியாக சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எக்ஸாம் ஓகேங்களா, இந்த வேலைக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5வது படித்தவங்க என்ன நாலேஜோடு இருப்பாங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னுமே வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, அதிலே இருக்கிற ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமையும் கொடுப்பாங்க, அதுக்கு தனியான மார்க்குமே இருக்குது. ஸோ அடுத்தது கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நடக்கும். ஸோ என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க்குன்றது தெளிவாக இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் லைசன்ஸுக்கு 10 மார்க்கு, தமிழில் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 40 மார்க்கு, பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க், டோட்டலாக 100 மார்க். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான தகவல். ஓகேங்களா, ரீசெண்டாக வந்திருக்க முக்கியமான அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருக்குமே இந்த வேலை வாய்ப்பு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேலை வந்து ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக அப்ளை பண்ணுற வீடியோஸும் போடுறேன். எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணியும் கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன்.